السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்தின் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கு படுத்ததாக உங்களுக்கு நினைவூட்டியவனாக இந்த ஜும்மாவுரையை நான் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நம்முடைய பயணம் செய்ததை பற்றி சொல்லுகிற போது அடிப்படையை இரவு நேரத்தில் அழைத்து சென்றான். மினல் மஸ்ஜிதில் ஹராமி, மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலில் இருந்து, அது மக்காவிலே இருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலில் இருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு இரவு நேரத்தில் அழைத்து சென்றான் என்று சொல்லுவான். அப்படி சொல்லும் போது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அடுத்து ஒரு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துவான், அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதன் சுற்றுப்புறங்களை நாம் பரக்கத்திற்குரியதாக ஆக்கியிருந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதன் சுற்றுப்புறங்கள்னா மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி இருக்கிற பகுதிகளை நாம் பரக்கத்திற்குரியதாக ஆக்கியிருந்தோம் என்பது அதனுடைய கருத்து. திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அது எதை குறிக்கிறது என்றால் ஷாம் என்கிற சிரியா நாட்டை குறிக்கிறது என்று விளக்கம் சொல்வார். அல்லாஹ் பரக்கத் செய்தான் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் நிறைய நபிமார்களை அல்லாஹ் அந்த பகுதியில் அனுப்பினான். இப்போதுமே எகிப்துக்கு, ஜோர்டானுக்கு, இந்த பாலஸ்தீன பகுதிக்கு நாம போகும்போது இந்த போற வழித்தடங்கள்ல நபிமார்கள் பலருடைய கபர்கள் இருப்பதை நாம பார்க்கலாம். எப்படி நம்ம ஊர்ல நம்ம அவுலியாக்கள் வலிமார்களுடைய கபர்களை பார்க்கிறோமோ அது மாதிரி இந்த சிரியா, ஜோர்டான் இந்த பகுதிகளில் எல்லாம் பயணம் செய்யும் போது நிறைய நபிமார்களுடைய அடையாளங்கள் வச்சிருப்பாங்க. இந்த நபியினுடைய கபரு அப்படின்னு நிறைய அந்த அடையாளங்களை பார்க்க முடியும். அப்ப நிறைய நபிமார்களை எல்லாம் அந்த பகுதியில் அனுப்பினான். அதனால் அது பரக்கத்திற்குரிய பகுதியாக இருக்கிறது என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தமும் இருக்கு, அல்லாஹ் அந்த பகுதியை செழிப்பான பகுதியாக ஆக்கியிருக்கிறான். அங்க தானிய வகைகள், பயிர் வகைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், தண்ணீர் சிறப்பாக இருக்கும், மக்களுடைய பொருளாதார வசதி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் அதுக்கு இருக்கு. அதனால வரலாற்றில் சிரியா என்பது மிக செல்வாக்குள்ள நாடாக இருந்தது. இன்னைக்கு சர்ச்சைக்கு ஆளாகி இருக்கிறது, இப்பெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு. கடந்த 54 வருஷமாக சிரியாவை சர்வாதிகாரிகள் ஆட்சி செய்து வந்தார்கள். 2 பேர், ஹாஃபில் அசத் அப்படிங்கிறவரும் அவருடைய மகன் பஷர் அல் அசத் அப்படிங்கிறவரும் கடந்த 54 வருஷமாக சிரியாவை ஆட்சி செய்து வந்தார். இவங்க 2 பேரும் ஷியா இனத்தை சார்ந்தவர்கள். சிரியா மக்கள் பெரும்பான்மையோர் அப்படின்னா கிட்டத்தட்ட 80% பேர் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர். 10% பேர் 10% பேர் கிறிஸ்துவர்கள். அதைவிட மிக குறைவான எண்ணிக்கையில் இருப்பவர்கள் தான் ஷியாக்கள். அப்போ ஒரு 10% கூட இல்லாத இந்த ஷியாக்களை சார்ந்தவர்கள் 2 பேரும், ஹஃபீஸ் அசதுங்கிறவரும் அவருடைய மகன் பஷர் அல் அசதுங்கிறவரும் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அவர்களுக்கு பின்புலமாக ரஷ்யா இருந்தது, ஈரான் இருந்தது,
அதே போல அங்க பக்கத்தில் இருக்கிற வேறு சில பேர் அவர்களுக்கு சப்போர்ட்ல இருந்தாங்க. அதை வச்சு இவங்க ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல அவங்களுடைய தகப்பனார் 1970 2000 ஆண்டு வரைக்கும் 30 வருஷம் ஆஃபில் அசதுங்கிற ஒரு ஆட்சி பண்ணாரு. 2000 ஆண்டு அவருடைய மகன் அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார். அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் பசர் அல் அசத் ஆட்சிக்கு வந்தார். 2000 வந்தாருன்னா இது 24 வருஷம் ஆச்சு. இதுல 2011 வருஷம் ஒரு பெரிய மக்கள் போராட்டம் நடந்தது. ஏன்னா அங்க இருந்த 80% மக்கள் அதாவது சுன்னாவல் ஜமாஅத்தை சார்ந்தவர். அவங்க போராடினாங்க. இராணுவத்தை வைத்து அவர்கள் மிக கொடூரமாக ஒடுக்கப்பட்டார். அந்த 2011 ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தின் போது 5 லட்சம் பேரை கொலை செய்திருக்கிறார். சொந்த நாட்டு மக்கள் 5 லட்சம் பேரை பசர் கொலை செய்திருக்கிறார். 60 லட்சம் பேர் ஊரை விட்டு வெளியே போயிருக்காங்க. 60 லட்சம் அப்படிங்கிற எண்ணிக்கை எல்லாம் நம்ம நாட்டுக்கு சின்னதா தெரியலாம். வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் மொத்த மக்கள் தொகையுடைய பெரும்பகுதியான மக்கள் தொகை வெளியே போயிருக்காங்க. சொந்த நாட்டின் மீது அரசாங்கம் தாக்குதல் தொடுத்தது. சிரியா நாட்டு மக்கள் மீது சிரியா அரசாங்கமே தாக்குதல் தொடுத்து அங்க இருக்கிற அந்த டமாஸ்கஸ் அப்படிங்கிறது தலைநகரம். இந்த தலைநகரத்தை தவிர்த்து விட்டு மற்ற ஊர் அனைத்திலுமே 97% கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு விட்டது. அரசாங்கம் போட்ட குண்டுல 97% கட்டிடங்கள், இது பிபிசி சொல்லக்கூடிய செய்தி. 97% கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுச்சுன்னா அப்ப அந்த ஊர் எப்படி இருக்கும் பாரு. அப்ப மிக கடுமையான சீரழிவை சந்தித்திருந்தது. 1930 இந்த கடந்த சில நாட்கள் வரைக்கும் 54 வருஷமாக சர்வாதிகார ஆட்சியின் கீழ் இருந்த அந்த நாட்டில் கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு புரட்சி ஏற்பட்டு அங்க இருக்கிற பசர் அல் அசத் அப்படிங்கிற அதிபர் அந்த ஊரை விட்டு தப்பிச்சு வெளியே ஓடிட்டாரு. அந்த ஊரில் இத்தனை காலமாக அவர்களுடைய சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறார். சிரியா அப்படிங்கிற விஷயம் இருக்க, அது நமக்கு ஏதோ ஒரு நாடு, முஸ்லிம்கள் வாழ்கிற ஒரு நாடு என்று மாத்திரம் அல்ல, நாம எப்போதும் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு நாடு. அப்படி கவனத்தில் வைக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். அதனால சிரியாவில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையையும் நாம கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் வரணும். முஸ்லிம்கள் அதை ஜெயிச்ச வரலாற்றிலேயே நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கு, பெரிய நம்பிக்கை இருக்கு. நாம இன்னைக்கு உலகத்தில் பல வகையான அடக்குமுறைகளுக்கும் ஆளாகி நாம பெரிய துன்பத்தை சந்திச்சு வர்றோம். இப்ப பாருங்களேன், இப்ப அவங்க அந்த ஊர்ல ஒரு சின்ன கலவரம் ஏற்பட்டிருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற அரசர் வெளியேறிவிட்டார். அங்க இருக்கிற போராட்ட குழுக்கள் இப்ப புதிய ஒரு அரசாங்கத்தை அமைக்கிற முயற்சியில் இருக்கிற போது இஸ்ரேல் உள்ளே நுழைந்து கடுமையான தாக்குதலை தொடுத்து கடந்த 2 நாள்ல மட்டும் 480 முறை ஏவுகணைகளை ஏவி சிரியாவை தாக்கி இருக்கிறார். 480 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்குமானால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவ்வளவு கடுமையான பாதிப்பை கடந்த 2 நாட்கள்ல ஏற்படுத்தியிருக்காங்க. இப்ப நம்மளோட நிலைமையை நினைச்சு பார்த்தா ரொம்ப கவலைக்குரியதாக இருக்கு. யாரு நமக்காக குரல் கொடுக்கிறா? இவ ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த ஊர்ல ஒரு புரட்சி ஏற்பட்டது. அந்த ஊரில் இருந்த அக்கிரமக்காரனை வெளியேற்றி மக்கள் புதிய ஒரு அரசாங்கத்தை அமைக்க போறாங்க. இதுல வேற ஒரு ஆளு தலையிட வேண்டிய அவசியம் என்ன? யாராவது கண்டிக்கணுமா இல்லையா? நேற்றுக்கு பத்திரிகை எடுத்து பார்த்தா இஸ்ரேல் செய்த இந்த அடாவடித்தனத்தை ஏதோ ஒரு அதனுடைய பெருமை போல, அதனுடைய திறமையாக காட்டுகிறார்கள் பத்திரிகைக்காரர். இந்த அக்கிரமம்னு சொல்ல மாட்டேங்கிறான். இது அக்கிரமம், ஒரு அநியாயம். அந்த மக்களே இப்பதான் போராடி ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில அமெரிக்காவிலிருந்து ஒளிபரப்பாகிற CNN தொலைக்காட்சியில தொலைக்காட்சி நிருபர் ஒரு சிறைச்சாலைக்குள்ள போறாங்க. புதுசா அந்த அங்க ஏர்போர்ஸ் என்கிற விமானப்படை தளத்தில் இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்குள்ள போறாங்க. கேமரா எடுத்துட்டு உள்ள போனா சிறைச்சாலைக்குள்ள ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. வெளி உலகத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியாம தூங்கிட்டு இருக்காரு.
அவரை தட்டி எழுப்புறாங்க. தட்டி எழுப்பின உடனே அவர் பயப்படுறாரு, எங்க கொண்டு போடுவாங்களோன்னு பயப்படுறாரு. பயப்படுறவரை இல்ல ஒண்ணு இல்ல, சுதந்திரம் அடைஞ்சிருச்சு சிரியான்னு சொன்னா அவரால் நம்ப முடியல. 4 நாள் ஆச்சா அவருக்கு சாப்பாடு கிடைச்சு. அப்படியே சுருண்டு படுத்துக்கு இருக்கிறவரை வெளியே கொண்டு வர்றாங்க. அவரை வெளிச்சத்தை பார்த்த உடனே சந்தோஷத்துல மனுஷன் கத்துறாரு. வெளிச்சம் இருக்கு, வெளிச்சத்தை பாக்குறேனேன்னு கத்துறாரு. அப்ப அவர் சொல்றாரு, என்னை பிடிச்சி உள்ள போட்டு பல வருஷம் ஆச்சு, எதுக்கு பிடிச்சி போட்டாங்கன்னே தெரியல, என்னை உள்ள பிடிச்சி போட்டாங்க, 4 நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துறார். அப்படி அந்த மக்கள் அவர்கள் அடைந்த துயரத்திற்கு மேலாக ஏதோ ஒரு நிம்மதிக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்குகிற நேரத்துல இஸ்ரேல் அந்த நாட்டை அடிக்கிறது. சாதாரணமா ஒரு பாவப்பட்ட ஒரு ஆளை, ஒரு பலமான ஒரு ஆளை அடிச்சா ரோட்ல போற எவனுமே கேட்பான், ஏப்பா இப்படி செய்யற, உனக்கு மனசாட்சி இல்லையான்னு கேட்பான். இன்னைக்கு நேற்றுக்கான பத்திரிகைகளை பார்க்கிறோம், ஒருத்தர் கூட அப்படி கேட்கலாம். சில முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலை கண்டித்திருக்கிறார்கள், நீ இப்படி செய்யக்கூடாது, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த ஊரை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சில பேர் கண்டிச்சிருக்கிறாங்க. பல பேர் ஒண்ணுமே சொல்லல. அப்ப நாம என்ன மாதிரியான சூழ்நிலையில நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கிறது. ஒரு விரக்தியை ஏற்படுத்துகிற சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில நமக்கெல்லாம் பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடியது முஸ்லிம்கள் சிரியாவை கைப்பற்றிய வரலாறு. சிரியாங்கிறது நாம படிக்கணும், படிக்க வாய்ப்பு இருக்கிறவங்க அதை படிக்கணும். சிரியா என்பது அன்றைக்கு இருந்த பெரிய நாடு. அது ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஷாம் அப்படின்னு பேரு. நம்ம பயான்கள் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமை பத்தி சொன்னாங்க, ஷாமுக்கு போனாங்க, மக்கா காஃபிர்கள் ஷாமுக்கு போறாங்கன்னு சொல்லுவோம். ஷாம் அப்படிங்கிறது சிரியாவுடைய பழைய பேரு. ஆனா அந்த சிரியா ரொம்ப பெருசு. ஷாம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளாரே அந்த சிரியாவுக்குள்ளே இப்ப இருக்கிற சிரியா அடங்கும், இப்ப இருக்கிற பாலஸ்தீன் அடங்கும், இப்ப இருக்கிற ஜோர்டான் அடங்கும், இப்ப இருக்கிற லெபனான் அடங்கும். இந்த நாடெல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய நாடுதான் பழைய ஷாம் என்கிற அந்த சிரியா. அந்த சிரியாவை முஸ்லிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகி 4 வருஷத்தில் கைப்பற்றிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 4 வருஷத்துல கைப்பற்றினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சிக்கு வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகும் போதே இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, இன்னைக்கு இருக்கிற பஹ்ரைன், இன்னைக்கு இருக்கிற யமன் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன பிறகு அடுத்து 2.5 வருஷம் ஹலீஃபாவாக இருந்தார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அவருடைய காலத்துல ஈராக்கை முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்க. ஈராக் ஒரு பகுதியில் இருக்கு, ஈராக்கை முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்க. ஈராக்குக்கு வடக்கு புறமாக நிரம்பி இருந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் ஷாம் என்கிற சிரியாவுடைய நிலப்பரப்பு. இது ரோம பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அன்னைக்கு உலகத்துல 2 பெரிய வல்லரசுகள் இருந்தது. ஒன்னு பாரசீக பேரரசு, இன்னொன்னு ரோம பேரரசு. இந்த ரோம பேரரசின் கட்டுப்பாட்டில் இந்த சிரியா இருந்துச்சு. இந்த சிரியாவை அதனுடைய எல்லை எங்க இருந்துச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலத்தின் எல்லையில அவங்க சிரியாவுடைய பார்டரு, இந்த ரோமர்களுடைய பார்டரு இருந்துச்சு. இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த அவங்க நாட்டு எல்லையில, ரோமர்களுடைய எல்லையில, அவங்க நாட்டு எல்லையில ஒரு சஹாபியினுடைய தலைமையில ஒரு குழுவை அனுப்பி வச்சிருந்தாங்க. நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், அந்த எல்லையை பாதுகாத்துட்டு இருங்க போதும், அங்க என்ன நடக்குதுங்கிற நிலவரத்தை பாதுகாத்துட்டு இருங்க போதும் என்று சொல்லி அனுப்பி வச்சாங்க. அந்த குழு அங்க போய் பாதுகாத்துட்டு இருந்துச்சு. தங்களுடைய நாட்டினுடைய எல்லையில முஸ்லிம்களுடைய ஒரு குழு உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத ரோம ஆட்சியாளர்களால சகிச்சு கொள்ள முடியல. அவங்க வலுவுல சண்டைக்கு வந்தாங்க. இவங்க சண்டைக்கு போகல, இவங்க சும்மா அவங்க ஊர்ல உட்கார்ந்துக்கிட்டு கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரோம படை வலுவில் சண்டைக்கு வந்தது. இந்த புறம் இருந்த முஸ்லிம் குழுவினருடைய ஒருவரை கொலை செய்து விட்டார்கள். அந்த குழுவை ஓட வச்சுட்டாங்க, அங்கிருந்து ஓட வைக்க வச்சு. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு இதை நாம அனுமதிக்க முடியாது என்ற எண்ணம் ஏற்பட்டுச்சு இல்லையா? நாம வம்புக்கு போல,
இஸ்லாமிய வரலாறு எந்த இடத்தில் நீங்கள் படித்தாலும் சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு மகத்தான வெற்றியை எல்லா இடத்திலும் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கிறான்னா அடிப்படையில் அதன் காரணத்தை நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்றால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம், நம்ம பக்கம் தப்பு இருக்காது. அல்லாஹ் நமக்கு அவ்வளவு வெற்றியை கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகி 4 வருஷத்துக்குள்ள சிரியா என்கிற மிகப்பெரிய நாட்டை முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்க. கற்பனை கூட செய்ய முடியாது. பல 100 வருஷங்களாக அவர்கள் ரோமுடைய ஆதிக்கத்தில் இருந்தவர்கள். ரோம் செழிப்போடு இருந்த நகரம் இந்த சிரியாங்கிற நகரம் எல்லாம். பல 100 வருஷங்களாக அவர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்தத புதுசா உருவாகி வந்த முஸ்லிம்கள் கொஞ்ச நாள்ல கைப்பற்றினாங்க. அப்படின்னா காரணம் என்னன்னா, ஒரு காரணம் தான், முஸ்லிம்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சு, அவங்க பக்கம் தப்பு இருக்குல்ல. இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த அடிப்படை செய்தியை சொல்றேன். தன்னுடைய எல்லையில் தன் எல்லையை பாதுகாப்பதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு சின்ன குழுவை நியமிச்சாங்க. அந்த குழுவை எதிரிகள் அந்த குழுவில் இருந்த ஒருத்தரை கொலை செய்து அந்த குழுவை துரத்தி விட்டாங்க. இப்ப இதை கவனிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இங்க இடத்துலதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆற்றலை நாம புரிகிறோம். சாதாரணமா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்தி நம்ம கேள்விப்படுற விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, ரொம்ப மென்மையானவர், ரொம்ப அப்பாவித்தனமானவர், ரொம்ப நல்லவர் அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம். அவர் ரொம்ப நல்லவராக இருந்த அதே நேரத்தில் எவ்வளவு திறமை வாய்ந்தவராக இருந்தாருங்கிறதுக்கு அவருடைய அடுத்த நடவடிக்கை ஒரு உதாரணம். அரபுகள்கிட்ட அந்த திறமை இருந்துச்சு எல்லார்கிட்டையும். அரபுகள் நுணுக்கமானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அதனாலதான் அவங்கள்ட்ட கொண்டு போய் கடைசி வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இப்படி நடந்துட்டதுன்னு ஒண்ணு யோசிக்கிறாங்க. இது பெரிய நாடு, இந்த நாட்டை ஒரே அடியா போய் நாம என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனால 4 படைகளை அமைத்தார்கள். அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையில ஒரு படையை ஹிம்மஸுக்கு அனுப்புனாங்க. யஸீத் இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையில ஒரு படையை தமாஸ்கஸ்க்கு அனுப்புனாங்க. ஷரஹபீல் இப்னு ஹஸனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஒரு படையை புஷ்ராங்கிற ஊரை நோக்கி அனுப்புனாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலைமையில ஒரு படையை பலஸ்தீனை நோக்கி அனுப்புனாங்க. இது எல்லாமே இந்த சிரியாவுக்குள்ள இருக்கிற ஊர், முக்கியமான பெரிய ஊர். ஒரே இடத்துல எல்லாரும் போறதை விட 4 இடத்துல போய் நம்ம தாக்குதல் தொடுப்பது சரியாக இருக்கும்னு ஒவ்வொருத்தர் படையிலையும் 8000 பேர், மொத்தம் 4 8 24,000 முஸ்லிம் வீரர்களை இந்த 4 பேருடைய தலைமையில தேர்ந்தெடுத்து, இந்த 4 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப பெரிய பேராளுமைகள். அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஷரஹபீல் இப்னு ஹஸனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வரலாறு எல்லாம் படிச்சோம்னா இஸ்லாத்துல எவ்வளவு ஜெம்மான ஆட்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு பேர் அப்படி தேர்ந்தெடுத்து நீங்க போங்கன்னு அனுப்புறாங்க. போகும்போது அவங்க சொல்றாங்க தெளிவா, நீங்க 4 பேரும் தனித்தனியாவே போங்க, எல்லாருமே ஒரு திசையில தான், ஒரு நாட்டை நோக்கி தான் போறீங்க, தனித்தனியாவே போங்க, ஒண்ணு சேரவே வேண்டாம். நீங்க எந்த பகுதியை பிடிக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய ஆட்சியை நியமிங்க, நீங்க அதுக்கு அமீராக இருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து சொல்றாங்க, ஒருவேளை ஒன்று சேர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால், நம்ம தனித்தனியா போறோம் ஒரு பக்கம், ஆனா ஒண்ணு சேர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் இந்த எல்லா இடத்துலயும் என்ன பிரச்சனை வரும்? தனித்தனி ஒவ்வொரு படைக்கும் ஒருத்தர் தலைவரா இருக்காங்க. 4 படையும் ஒண்ணு சேரும்போது என்ன பிரச்சனை வரும்? அடுத்து யார் தலைவர்னு பிரச்சனை வரும் பாருங்க. அப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ரொம்ப தெளிவா சொல்றாங்க, நீங்க தனித்தனியாவே போங்க, தனித்தனியாவே ஜெயிச்சிருங்க, நீங்க ஜெயிக்கிற இடம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கட்டும், அது உங்க பொறுப்புல இருக்கும். 4 பேரும் ஒன்னாக சேர்ந்தீர்கள் என்றால் அபு உபைதா இப்னு ஆமிர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தலைவராக இருக்கட்டும் அப்படிங்கிறார். அப்ப யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவரை தேர்ந்தெடுக்கிறார். அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அப்படி அனுப்பும் போது அவங்களுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன அறிவுரைகள் இருக்குதே,
இந்த உலகத்தில் யுத்த வரலாற்றை ஆய்வு செய்கிற யாரும் ஆச்சரியப்படுகிற அறிவுரைகளை சொன்னார்கள். அவர்களுக்கு முன்னால் இப்படி ஒரு திட்டவட்டமான வரையறையை யுத்தத்திற்கு சொன்னவர்கள் யாரும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை விரிவுபடுத்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய படைக்கு சொல்றாங்க. அவங்கள யஸீத் இப்னு அபீ சுஃபியான்ங்கிற படை தளபதிக்கு சொல்றாங்க, இன்னி மூசிக்கும் பி அஷரி கலிமாத்தி, நான் உங்களுக்கு 10 அறிவுரைகளை சொல்றேன். உங்கள நீங்க என்ன செய்வேனா அதை பாதுகாத்துக்குங்க. லா தக்துலு ஷேഖன் ஃபானியன், கிழவர்களை கொல்லாதீர்கள். வலா சபியன் சகீரன், சின்ன குழந்தைகளை கொல்லாதீர்கள். வலா இம்ரஅத்தன், பெண்களை கொல்லாதீர்கள். வலா துஹ்திமு பைத்தன், எந்த வீட்டையும் இடிக்காதீர்கள். வலா பீஅத்தன், துறவிகள் தங்கி இருக்கிற மடாலயங்களை இடிக்காதீர்கள். வலா தக்தவு ஷஜரம் முஸ்மிரன், பலன் தரக்கூடிய மரங்களை வெட்டாதீர்கள். அதே போல நீங்கள் சாப்பிடுவதற்கே தவிர விலங்குகளை அறுக்காதீர்கள். வலா துஹர்ரிகு நஹ்லன், மரங்களுக்கு தீ வைக்காதீர்கள். வலா துஹ்ரிகூஹு, நீங்கள் பயிர்களை தண்ணீரால் மூழ்கடித்து விடாதீர்கள். வலா தஅசி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதீர்கள். வலா தஜ்பன், கோழைகளாகியும் விடாதீர்கள் அப்படின்னு 10 அறிவுரைகளை சொன்னாங்க. இந்த அறிவுரைகள் எல்லாம் எப்ப சொல்லப்பட்டது? 1400 வருஷத்துக்கு முன்னாடி யுத்தத்துக்கு போறவங்கள்ட்ட கண்டவனை எல்லாம் கொல்லுன்னு சொல்றதுதான் பழைய காலம். பழைய காலத்துல இதே காலகட்டத்துல நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம், இந்த காலகட்டத்துல உலகத்துல சண்டை எப்படி நடந்திருக்கு, சண்டைக்கு போறவங்களுக்கு என்ன அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்குது, என்ன வெறி ஊட்டப்பட்டிருக்குன்றதெல்லாம் வரலாற்றில் நிறைய இருக்கு. வரலாற்றில் அதுக்கான சான்றுகள் நிறைய இருக்கு. மனிதாபிமானத்தை நிலைநிறுத்துகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்வதற்கு சத்தியமான சாட்சியாக இருப்பது இது. யுத்தமே வந்தாலும் கூட அந்த யுத்தத்தில் சில தார்மீக நெறிகளை கடைபிடிக்க வேண்டும். எதிரிகளாக இருந்தாலும் பெண்களை கொல்லக்கூடாது, சிறுவர்களை கொல்லக்கூடாது, வயதானவர்களை கொல்லக்கூடாது, தேவையற்ற கட்டடங்களை இடிக்கக்கூடாது. இன்னைக்கெல்லாம் எப்படி பாருங்க, இவ்வளவு அறிவு வந்த பிறகு, இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு, இவ்வளவு தூரம் சட்டங்களும் மனிதாபிமான உரிமைகளும் பேசப்படுற காலகட்டத்துல எப்படி அடிச்சு தட்டுறான் பாருங்க. ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வளவு வருஷம் பிடிக்கும், ஒரு மரம் வளர்ந்து வர்றதுக்கு எவ்வளவு வருஷம் பிடிக்கும். இதையெல்லாம் எப்படி சீரழிக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி சொன்னாங்க. இன்னொரு படை தளபதி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருக்கு அவங்க அறிவுரை சொல்றாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் இயல்பாக தனியான தகுதி படைத்தவர். அவருக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது மக்கால இருக்கும் போதே. அதனால அவர்கிட்ட சொல்றாங்க, நான் உங்களை இந்த பொறுப்புக்கு நியமிச்சிருக்கிறேன்றதுனால உங்களுக்கு தற்பெருமை வந்து விட வேண்டாம், ஒரு தற்பெருமை உங்களுக்கு வந்துட வேண்டாம். அந்த தற்பெருமையோட நீங்க நடந்துக்காதீங்க, கோழைத்தனமாகவும் நடந்துக்காதீங்க, அகம்பாவத்தோடையும் நடந்துக்காதீங்க, கோழைத்தனமாகவும் நடந்துக்க வேண்டாம். எதிரிகளின் எண்ணிக்கையை பார்த்து பயப்படாதீர்கள். என்ன அருமையான எந்த காலகட்டத்திலையும் முஸ்லிம்கள் நினைவில் வைக்க வேண்டிய ஒரு சத்தியம் இருக்குது. நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்பது எந்த காலகட்டத்திலும் நமக்கு பிரச்சனையாக இருந்ததே கிடையாது. நாம வரலாற்றில் யாரையெல்லாம் ஜெயிச்சோமோ, எப்பவெல்லாம் ஜெயிச்சோமோ அப்பவெல்லாம் நாம கம்மியா இருந்தோம், எதிரிகள் நிறைய இருந்தாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சொல்றாங்க, எண்ணிக்கையை கண்டு நீங்கள் ஏமாறாதீர்கள். அதிகமான எண்ணிக்கையில் இருந்தவர்களை குறைந்த வீரர்களை கொண்டு ஜெயிச்சதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். நீங்க யார ஞாபகத்துல வைங்க, உங்களோடு நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். உங்க கூட யார் இருக்கிறா? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் இருக்காங்க. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அவங்க அனுப்பி வச்ச இந்த 24,000 பேர் சொன்னேன், இதுல 1000 பேர் சஹாபாக்கள் இருந்தாங்க. பத்ர் யுத்தத்துல கலந்துகிட்ட சஹாபிகள் 100 பேர் இருந்தாங்க. அவங்க இருக்கிறாங்க, அதை மட்டும் ஞாபகத்துல வைங்க. அவங்களோட மரியாதையா நடந்துக்குங்க. அவங்க கிட்டத்துல நீங்க உங்களுடைய தலைமை அந்தஸ்தை நீங்கள் காட்ட வேண்டாம். அவர்களோடு ஆலோசனை செய்து கொள்ளுங்க. அவர்களில் ஒருவராகவே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், தொழுகையை சரியாக கடைபிடித்துக் கொள்ளுங்கள்.
உங்களுடைய வீரர்களை காவல் பணியை கவனமாக பார்க்க சொல்லுங்கள், கவனமா காவல் காக்க சொல்லுங்க, நீங்க அவங்கள காவல் காத்துக்கிட்டு இருங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய படைகளை அனுப்பி வைக்கிற போது எதிரிகள் நமக்கு இடையூறு செய்ததுனாலதான் அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி அனுப்பி வைக்கும் போது எதிரிகள் தானே அவங்களை என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பல, இப்படி ஒழுங்கு நடைமுறைகளை சொல்லி அனுப்பினார்கள். இன்னைக்கெல்லாம் இந்த கைதிகளை எப்படி நடத்துவது அப்படிங்கிறதுக்கு ஜெனீவா பிரகடனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஜெனீவாவிலே தயார் செய்யப்பட்ட பிரகடனம். அது வெறும் எழுத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு எவனும் அதை கவனிக்கிறது இல்லை. அமெரிக்கா ஈராக்கின் மீது குண்டு வீசிய போது அதை கவனிக்கல. அமெரிக்காவும் நேட்டோ படைகளும் ஆப்கானிஸ்தான் மீது குண்டு வீசிய போது கவனிக்கல. இப்ப இஸ்ரேல் காசா பகுதியின் மீதும் சிரியாவின் மீதும் குண்டு வீசுகிற போது அதில் சொல்லப்பட்ட எதையுமே கவனிச்சது கிடையாது. ஆனால் ஒரு பாமர சமுதாயமாக இருந்து, வெறும் நாடோடிகளாக இருந்து, உலகத்தை ஆள்கிறவர்களாக உயர்ந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து இதை கவனிச்சது. இது என்ன சொல்லுச்சோ அதற்கேற்ப மக்கள் நடந்து கொண்டார்கள். அன்னைக்கும் இன்னைக்கும் யார் சம்பந்தப்படாதவர்களோ அவர்களை தீண்டுவது கிடையாது. யார் வயதானவர்களோ பெண்களோ அவர்களை சிறுவர்களோ அவர்களை தீண்டுவது கிடையாதுங்கிறது இன்று வரைக்கும் முஸ்லிம்கள் கடைபிடிக்கிற போர் நடைமுறைகள். அப்படி கடைபிடிக்கிறதுனாலதான் அல்லாஹ் அவங்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கிறான். நாம ஞாபகத்தில் இருக்கணும், எந்த இடத்தை எப்ப நாம நீதி தவறுகிறோமோ, எப்ப நாம அகம்பாவத்தோட நடக்கிறோமோ அப்ப அல்லாஹ் நம்மளை ஓங்கி அடிப்பான். எப்ப நாம நீதியா நடந்துக்கிறோமோ அப்ப அல்லாஹு தஆலா அவன் தரப்பிலிருந்தான வெற்றிகளை நமக்கு தருவான். ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சிரியாவை நோக்கி அதை பிடிக்கணுங்கிற நோக்கத்துக்காக படை அனுப்பல. தங்களுக்கு இடையூறு வந்த போது இதை அனுமதிக்க முடியாதுன்னு அனுப்புனாங்க, சொல்லி அனுப்புறாங்க. இப்படி எல்லாம் நெறிமுறைகளை சொல்லி அனுப்புனாங்க. இந்த 4 படையும் சிரியாவுக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரி இருக்கல. இவங்க என்ன நினைச்சாங்க, ஒவ்வொரு ஊரை தனித்தனியா பிடிக்கிறதுன்னு நினைச்சாங்க. ஆனால் சிரியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹிர்கலுக்கு இது தெரிஞ்சிருச்சு. உடனே அவன் பெரிய அளவுல படைகளை திரட்டினான். முஸ்லிம்களை எதிர்கொள்வதற்காக பெரிய அடைகளை பரவல திரட்டினான். இந்த செய்தி தெரிஞ்ச உடனே முஸ்லிம்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாங்க எல்லாரும் தனித்தனியா இருந்தா சரியா அழகாது, அதனால நாங்க 4 படை பிரிவு ஒன்னா சேர்ந்துட்டோம். ஆனா இது மட்டும் பத்தாது, அதனால எங்களுக்கு இதுக்கு மேல நீங்கள் துணைப்படை அனுப்பணும்னு கேட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க மதீனால இருந்த கொஞ்ச நஞ்ச பேரையும் திரட்டி இக்ரிமத்து பின் அபீ ஜஹல் ரலியல்லாஹு தஆலா அவங்க மூலமா அனுப்பி வச்சாங்க. அதுவும் போதமா இருக்கல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தியை கேட்ட பிறகு மனசு அமைதியா இருக்கல. ஒரு படையை அனுப்பி வச்சிருக்கோம், அவங்க அதை விட பெரிய ஒரு படையை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்குன்னு உடனே அவங்க மனசு அமைதி அடையல. யோசிக்கிறாங்க என்ன செய்யலாம். அப்பதான் ஞாபகத்துக்கு வருது, இன்னொரு பக்கத்தில் ஈராக்கிலே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா வெற்றி மேல் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார். அந்த செய்தி அவங்களுக்கு வந்து சேருது. உடனே ஹாலித் ரலியல்லாஹு தஆலா கடிதம் எழுதுறாங்க, நீங்க உங்களுடைய படையில் பாதி பேரை நீங்கள் வென்றெடுத்த ஈராக்கில் நிறுத்திவிட்டு மீதி பாதி பேரை அழைத்து கொண்டு நீங்கள் சிரியாவுக்கு செல்லுங்கள் உத்தரவு. அந்த நெருக்கடிகளை சொல்றாங்க. அப்ப எதிரிகள் பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, நம்ம ஆளுங்க கூட இருக்கிறாங்க, கம்மியா தான் இருக்கிறாங்க, சீக்கிரம் போய் சேரணும். இந்த உத்தரவின் கனத்தை புரிந்து கொண்டு ஹஸரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா 9000 பேர்களை அழைத்து கொண்டு சுமார் 1200 கிலோமீட்டர் தொலைவை 18 நாட்களில் கடந்தார் என்று வரலாறு சொல்லுது. ஆச்சரியப்படுறாங்க, இது சாத்தியமே இல்லை அன்னைக்கெல்லாம். ஏன்னா கடும் பாலை. இப்ப நம்ம எல்லாம் பஸ்ல பயணம் பண்ணும் போதே பயமா இருக்கும், இப்படி இருக்கே அப்படின்னு இருக்கும். ஜோர்டான்ல இருந்து இஸ்ரேலுக்கு போகும்போதோ அது பலஸ்தீனத்துக்கு போகும்போதோ அப்படி இருக்கும். அவ்வளவு பாலையா, ஒரு ஆள் அரவரம் இருக்காது, மலைமலையா தான் இருக்கும். அந்த பாலைவனத்தை 18 நாட்களில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க கடந்து போய் சேர்ந்தாங்க. கடந்து 18வது நாள் டமாஸ்கஸ் நகரத்தின் கிழக்கு வாசலுக்கு வந்து சேர்ந்து விட்டார். இவரு இங்கு வந்து சேர்வதற்குள்ளாக ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு கடிதத்தை இங்கே இருக்கிற அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அனுப்புனாங்க.
அந்த கடிதத்துல ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இப்ப தலைவராக நான் ஹாலிதை நியமித்திருக்கிறேன். இப்ப வந்தா இவரும் படுறாரு, இவரும் பெரியவர். அவர் சொல்றார், சிரியாவில் ரோமர்களை எதிர்த்து சண்டையிடுவதற்காக நான் ஹாலிதை தலைவராக நியமித்திருக்கிறேன். அவருடைய சொல் பேச்சை கேளுங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுங்கள். யாருக்கு சொல்றாங்க? அபு உபைதா ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நான் அவரை உங்களுக்கு தலைவராக நியமித்திருக்கிறேன். கது உள்ளீத்துஹு அலைக்க, நான் அவரை உங்களுக்கு தலைவராக நியமித்திருக்கிறேன். நீங்கள் அவரை விட சிறந்தவர் என்பது எனக்கு தெரியும். என்ன அருமையான வார்த்தை! நீங்கள் அவரை விட சிறந்தவர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் அவரை தலைவராக நியமிச்சிருக்கேன். காரணம், அவரிடத்தில் இருக்கிற போர் அறிவு காரணத்தினால், அவரிடத்தில் இருக்கிற போர் திறன் காரணத்தினால நான் உங்களை நியமிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வாசகம் இருக்கு பாருங்க, ஒண்ணு சரியான ஆளை சரியான இடத்தில் நியமிப்பது. அதனால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை நம்ம சராசரியா எடை போற்ற முடியாது. அப்பாவி நல்லவர், அவர் ஒரு அப்பாவி மாத்திரம் இல்லை, அவ்வளவு தேர்ந்தவராகவும் இருந்தார். ஒரு இடத்துக்கு ஒரு படையை அனுப்பி வைக்கும் போது இவ்வளவு தெளிவா அனுப்பி வைக்கிறார். தெளிவா அனுப்பி வச்சுட்டு அவங்களுக்கு இடையில பிரச்சனை வரக்கூடாதுன்னா அங்க என்ன சொல்லணுமோ அந்த வார்த்தையை சொல்லி வைக்கிறார். காலித் ரலியல்லாஹு தஆலா வந்த உடனே அவரிடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்பேற்கிறார். பொறுப்பேற்ற உடனே அவர்களுடைய பாணியில் அவர்கள் வேலை செய்யறாங்க. உடனே பொறுப்பேற்ற உடனே இப்ப அவங்க கூட்டிட்டு வந்த 9,000 பேர், ஏற்கனவே இருந்த 24,000 பேர், 36,000 பேர் ஒண்ணு சேர்க்கிறார். ஒண்ணு சேர்ந்த உடனே இவங்களை கூட்டிட்டு போறாங்க. உடனடியாக புஸ்ரா அப்படிங்கிற நகரத்தை முற்றுகையிடுகிறார். புஸ்ரா நகரத்தை தூக்கி அனுப்பி வைக்க புஸ்ரா நகரத்தை முற்றுகையிடுகிறார். முற்றுகையை எதிரிகளால் சமாளிக்க முடியல. இந்த புஸ்ரா நகரம் எப்படிப்பட்டதுன்னா, ஆண்டாண்டுகளாக தலைமுறையாக ரோமர்களுக்கு கட்டுப்பட்டிருந்த நகரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோம சக்கரவர்த்திக்கு எழுதிய கடிதத்தை இந்த புஸ்ரா கவர்னர் இடத்திலே தான் கொடுத்து அனுப்பினார்கள். நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு படிக்கும் போது படிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடிதம் எழுதினாங்க அரசர்களுக்குன்னு. ரோம சக்கரவர்த்திக்கு எழுதின கடிதத்தை இந்த புஸ்ராவின் கவர்னர் இடத்திலே தான் கொடுத்து அனுப்பினார்கள். அந்த அளவுக்கு ரோம சக்கரவர்த்தியோடு நெருக்கமாக இருக்கிற ஊர் புஸ்ரா. புஸ்ராவை முற்றுகையிடுகிறார்கள். புஸ்ராவினுடைய அங்கு இருந்த மக்களால அந்த முற்றுகையை எதிர்கொள்ள முடியல. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே சமாதான உடன்படிக்கை செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப சிரியாவின் பகுதியிலே முதல் வெற்றி புஸ்ரா கிடைக்கிறது. சண்டையால கிடைக்கல, சமாதானத்தால் கிடைக்கிறது. முஸ்லிம்கள் ஆட்களை கொலை செய்யணும், அவங்களை ஜெயிக்கணும், அவங்களுடைய காசு பணத்தை புடுங்கணும், அவங்களுடைய கோட்டை குத்தலங்களை ஆக்கிரமிக்கணுங்கிற நோக்கத்தில் இருக்கல. இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்களா, சரி, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர்களுக்கு ஆட்சி, சிறப்பான ஆட்சியையும் கொடுத்தாங்க. புஸ்ரா ஜெயிச்சுட்டாங்க. புஸ்ரா ஜெயிச்ச உடனே ரோம சக்கரவர்த்தி ஹெராக்லிஸினுடைய கோபம் ரொம்ப தலைக்கேறி போகுது. அவர் உடனடியாக முஸ்லிம்களை எதிர்கொள்வதற்காக ஒரு பெரிய படை அனுப்பி வைக்கிறார். அந்த படை அஜ்னாதைன் என்கிற இடத்திலே சந்திக்கிறது. சிரியாவினுடைய வரலாற்றில் 2 போர்கள் முக்கியமானது. ஒன்னு அஜ்னாதைன் அப்படிங்கிற போரு, இன்னொன்னு எர்மூக் அப்படிங்கிற யுத்தம். அஜ்னாதைன் அப்படிங்கிறது தான் முதல் நடக்கிற யுத்தம். யாரை எதிர்க்கிறாங்க? ரோம பேரரசை எதிர்க்கிறார்கள் முஸ்லிம்கள். அவங்க 80,000 பேர் இருந்தாங்க, இவங்க 36,000 பேர் இருந்தாங்க. 36,000 பேரை எதிர்த்து யுத்தம் நடக்குது. உலக வரலாறு விக்கித்து நின்ற வரலாறு. அஜ்னாதைன் யுத்தத்தில் முஸ்லிம்கள் ரோமர்களை தோற்கடித்தார். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கான போர் தந்திரத்தை வைத்திருந்தார். ஒரு தனிநபராக இந்த யுத்தத்தின் வெற்றியை முழுசா காலித் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தான் அர்ப்பணம் செய்வாங்க முஸ்லிம். ஒரு தனிநபராக இருந்து படையை எப்படி நடத்தினால் ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற தந்திரம் தெரிந்திருந்து, அதே போல முஸ்லிம்கள் அதில் கலந்து கொண்டவர்கள் எல்லோரும் தீவிரமாக கலந்துக்கிறாங்க. காலித் ரலியல்லாஹு தஆலா என்ன தந்திரம் பண்ணாங்களா? காலையில சண்டையை தொடங்கல, மதியான உச்சி வெயில் நேரத்துல சண்டை தொடங்கினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கமும் அப்படித்தானா. எதிரிகளை தார்மீகமாக அவங்களுடைய சக்தியை குறைக்கிறது. முஸ்லிம்களிடத்துல ஈமானிய பலம் இருக்கு, எதிரிகளிடத்துல அந்த பலம் இல்லாம காசுக்கு சண்டை போட வர்றவன் தானே.
அதனால அவர்களுடைய தார்மீக பலத்தை குறைக்கிறதுக்காக மதியானம் வரைக்கும் காக்கிருந்து வச்சுட்டு நல்ல வெயில் நேரத்துலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை ஆரம்பிப்பாங்களாம். காலித் பின் வலீத் அதே போல நல்ல வெயில் நேரம் வரைக்கும் காத்திருந்தார். வெயில் வந்த உடனே நீங்க அடிக்காதீங்கன்னு முஸ்லீம் கிட்ட சொல்லிட்டார். நீங்க அடிக்காதீங்க, அவங்க அடிக்கணும், நீங்க தற்காத்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அவர்கள் அடித்தார்கள், இவங்க தற்காத்து கொண்டாங்க. இவர்களுடைய அணிக்குள்ள எதிரிகள் ஊடுருவ முடியல, இவங்க தற்காத்துக்கிட்டாங்க. அவன் அடிச்சுட்டு திருப்பி ஓடிட்டான், திருப்பி அடிக்க வந்தாங்க, அப்பவும் தற்காத்துக் கொள்ளுங்கள். 4 முறை அவர்கள் இந்த புறமாக அடித்து தாக்கியதை தற்காத்து நின்ற பிறகு 5வதா முஸ்லிம்களே சொன்னாங்க, என்னங்க இப்படி நின்னா நம்மள கோழைகள்னு சொல்லிடுவாங்களே. சண்டை நடக்கிற நேரத்துல போர்ல எல்லாரும் வீரத்தை தானே காட்டணும். நாம அவன் ஆண் சொன்னா நம்ம ஆகானல்ல சொல்லணும். அப்படி விட்டுட்டு அவன் அடிக்கும் போது நம்ம தற்காத்துக்கிட்டு இருக்கிறவன் அப்படின்னாங்க. காலித் ரலியல்லாஹு தஆலா 4வது தடவை சொன்னாங்க, நான் தாக்குறேன், நீங்களும் தாக்கு. 4வது தடவை காலித் ரலியல்லாஹு தஆலா தாக்குதல் தொடுக்க சொன்னார்கள். அவங்க ஏற்கனவே பலவீனமா இருந்தவங்களால தாக்கு பிடிச்சு நிக்க முடியல. இவர்களில் குதிரைப்படைகளும் அதே போல இவர்களுடைய காலால் படைகளும் வில்லை எடுத்துக்கொண்டு போன வில் வீரர்களும் தாக்கிய வேகத்தில் ஆச்சரியம், வரலாறு கண்ட அதிசயம், ரோம சாம்ராஜ்யத்தினுடைய படை தோத்து போச்சு. இன்னைக்கும் வரலாறு படிக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க, இது எப்படிங்க இது நடந்துச்சு. நான் அதைத்தான் சொல்றேன் சகோதரர்களே, பத்ர் யுத்தத்திலிருந்து இந்த அதிசயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. நமக்கு இது புதுசு கிடையாது, நம்ம பத்ர் யுத்தத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கோம். எதிரிகள் எண்ணிக்கையில் பெரிதாக இருப்பது ஒருபோதும் நமக்கு பொருட்டல்ல. ஆனால் நாம் சத்தியத்தில் இருக்க வேண்டும், நாம் நேர்வழியில் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி செய்கிற தரத்தில் நாம் இருக்க வேண்டும். முஸ்லிம் சஹாபாக்களிடத்தில் அது இருந்தது. அவங்களுக்கு இந்த தந்திரமும் போர் தந்திரத்தையும் பயன்படுத்தினாங்க, ஜெயிச்சாங்க. அஜ்னாதைன் யுத்தத்தில், அந்த யுத்தத்துல ஜெயிச்ச உடனே முதலாக சிரியாவுக்குள்ளே நுழைகிற வாய்ப்பு கிடைச்சு. ஏற்கனவே ஒரு ஊரு சமாதான முறையில கிடைச்சிருச்சு. அஜ்னாதைன்ல ஜெயிச்ச உடனே பாரசீகத்துக்கு உள்ளே நுழைகிற வாய்ப்பு கிடைச்சு. அதுக்கு உள்ள நுழைஞ்சா பல்லாயிரக்கணக்கான மைல்கள், பல நகரங்கள். இப்ப சொல்ற டமாஸ்கஸ், பாரசீகத்தினுடைய சிரியாவுடைய தலைநகராக இருக்கிற டமாஸ்கஸ் நகரம், அது மாதிரி பல நகரங்கள், ஹிம்மஸ் நகரம், அந்த நகரங்கள் ஒவ்வொன்னா கைப்பற்றுறாங்க. போற வழியில எல்லாம் ஒவ்வொரு நகரமா கைப்பற்றுறாங்க. ஒரு ஆச்சரியம், அரபு வரலாற்று ஆசிரியர்கள் ஃபுதூஹுஸ் ஷாம், சிரியா வெற்றிகள் அப்படின்னே தனி புத்தகம் எழுதியிருக்கிறார். வரலாற்று பேராசான் வாக்கிதிங்கிற ஒரு சிரியா வெற்றிகள்னே ஒரு தனி புத்தகம் எழுதியிருக்கிறார். அப்படி புத்தகம் எழுதுற அளவுக்கு செய்திகள் இருக்கு. அதுல 4 வால்யூம்ல எழுதியிருக்கிறாரு இந்த புஸ்தகத்தை. ஒவ்வொரு படையெடுப்பும் எப்படி நடந்துச்சு, என்ன ஏதுங்கிறத பத்தி விரிவா எழுதியிருக்கிறார். அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இப்ப அஜ்னாதைன்ல முஸ்லிம்கள் ஜெயிச்ச உடனே அவங்க உள்ள நுழைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. இது 634வது வருஷம். நம்ம இப்ப 2024 இருக்கோம். 634 1500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 3வது வருஷம் இருக்கு. 3வது வருஷம் முஸ்லிம்கள் பாரசீகத்துக்குள்ள போயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். இந்த செய்தி வந்து கிடைச்ச கொஞ்ச நாள்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு பகுதியா முஸ்லிம்கள் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு போனா கடைசி ஒரு யுத்தம் நடக்குது, யர்மூக்ங்கிற யுத்தம். இந்த நான் சொன்னேன் முதல்ல அஜ்னாதைன்னு சொன்ன பாருங்க. அஜ்னாதைன் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை கேட்டா புதுசா இருக்கும். இப்ப பாலஸ்தீனத்துக்கு போனா ரமல்லான்னு ஒரு ஊருக்கு நம்ம போவோம். இப்ப யாரும் நம்ம பாலஸ்தீனத்துக்கு ஜியாராவுக்கு போறோமே, இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம முதல்ல போற ஊரு ரமல்லா அப்படிங்கிற ஊரு. இந்த ரமல்லாவுக்கு பக்கத்துலதான் இந்த அஜ்னாதைன் அப்படிங்கிற இடம் இருக்கு. ரமல்லால இருந்து 30 கிலோமீட்டர்ல இந்த அஜ்னாதைன்ங்கிற இடம் இருக்கு. அங்க அவங்க ஜெயிச்சு உள்ள நுழைஞ்சாங்க. அதுக்கப்புறம் இது 34ல நடக்குது, 634ல. அதற்கு அடுத்து 636ல, இந்த 2 வருஷத்துக்கு இடையில தொடர்ந்து முஸ்லிம்கள் அந்த பகுதிகளை ஜெயிச்சுட்டே இருக்காங்க. 636ல யர்மூக்ங்கிற இடத்துல ரோம படைகளும் முஸ்லிம்களும் சந்திக்கிறாங்க. இது இன்னொரு யுத்தம். இந்த யுத்தமும் வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த யுத்தம், யர்மூக் யுத்தம். இஸ்லாமிய வரலாற்றில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல இந்த யர்மூக் யுத்தமும் ஒன்று. யர்மூக் யுத்தத்துல முஸ்லிம்கள்
இதே 36,000 பேர் தான். இதுல மௌத்தானவங்க கொஞ்சம் பேர் தவிர 36,000 பேர் தான். ஆனால் அவர்கள் எதிர்கொண்டது 2,40,000 பேரை எதிர்கொண்டார். வரலாற்றில் நடைபெற்ற, உலக வரலாற்றில் நடைபெற்ற ஆச்சரியமான யுத்தங்கள்ல ஒரு யுத்தம் எர்முக் யுத்தம். இன்னைக்கு யார் படிச்சாலும் சொல்லுவாங்க. யார் எந்த இடத்தில் யுத்தத்தை படிக்கிற யாரும் சொல்வார்கள், உலக வரலாற்றை ஆச்சரியப்படுத்திய யுத்தம். 36,000 முஸ்லிம்கள், 2,40,000 ரோம படைகள், அவங்க வல்லரசனுடைய படைப்பிரிவினர் எர்மூக்குங்கிற இடத்துல எதிர்கொள்றாங்க. எர்மூக்குங்கிறது ஒரு ஆறு, ஜோர்டானுடைய எல்லையில ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆறு. ஜோர்டானுடைய எல்லையில சாக்கடல்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஓடுகிற ஒரு ஆறுக்கு பேர் தான் எர்மூக் அப்படிங்கிற ஒரு ஆறு. அந்த நதிக்கரையில இந்த சண்டை நடக்குது. இந்த சண்டைக்கும் ஹசரத் காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். அதுக்கு முன்னாடி, இந்த எர்மூக்கு சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா தலைமை பொறுப்புல இருந்து நீக்கிட்டாங்க. அவருக்கு பதிலாக அபு உபைதா ரலியல்லாஹு தஆலாவை தலைமை பொறுப்புக்கு நியமிச்சாங்க. அது என்ன காரணம்? போர் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, சண்டையில ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிரியாவை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அதுல பிரபலமாக இருக்கிற படைத்தளபதியை இவர் ஏன் மாத்துறாரு அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எல்லாருக்கும் என்ன நினைப்பு வந்துருச்சு, காலித் இருந்தா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைப்பு வந்துருச்சு. வெற்றிக்கு யார் வேண்டும்? அல்லாஹ் வேண்டும்ங்கிற நினைப்பு போய் காலித் இருந்தா ஜெயிச்சிருவோம்னு நினைப்பு வந்துருச்சு. அந்த நினைப்பு நீடிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், எனவே காலிதை நான் மாற்றுகிறேன். காலிதின் மீது தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் இல்லை. இந்த செய்தி வந்தது. காலித் ரலியல்லாஹு தஆலா மறுப்பு எதுவும் சொல்லல. அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா இடத்துல பொறுப்பை கொடுத்துட்டு நான் ஒரு சாதாரண தளபதியாக போரிடுகிறேன்னு சொல்லிக்கிட்டான். சகோதரர்களே, இஸ்லாம் எங்க ஜெயிச்சதுன்னா, எங்க முஸ்லிம்களிடத்துல பணிவு இருந்துச்சோ அங்க ஜெயிச்சது. நான் என்கிற அகம்பாவம் இல்லாமல், நான் செய்து கொடுத்தேன், நான் வெற்றி எடுத்து பெற்றுக் கொடுத்தேன் என்ற அகம்பாவம் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக காரியமாற்றுகிற இடத்துல முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சண்டையில் ஒரு சராசரி சிப்பாயாக கலந்து கொண்டிருக்கிற போது ஒருத்தர் வந்து கேட்கிறார், நீங்க நேற்று வரைக்கும் ஜெனரலாக தளபதியாக இருந்தீங்க, இன்னைக்கு சாதாரண சிப்பாயாக இருக்கீங்களே, உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு? நம்ம சகிச்சுக்கிட்டு இருந்தா கூட இந்த மூணாவது ஒருத்தர் இருக்கான் பாருங்களேன், அவன் தான் செய்தான் விட மாட்டான். அப்படி ஒருத்தர் வந்து இப்படி கேட்கிறாரு, நீங்க நேற்ற வரைக்கும் ஜனாதிபதியா தளபதியா இருந்தீங்க, இன்னைக்கு சாதாரண சிப்பாயா இருக்கிறீங்களே, உங்க மனோநிலை எப்படி இருக்கு? காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நேற்றும் நான் அல்லாஹ்வுக்காக போரிட்டேன், இன்றும் நான் அல்லாஹ்வுக்காக போரிட்டேன். சகோதரர்களே, அருமையான இளைஞர்களே, நாம செய்யற எந்த வேலையிலும் அல்லாஹ்வுக்காக செய்தல் என்று இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்தல் என்று இருந்தால் நான் என்று காலரை உயர்த்தி கொள்கிற சிந்தனை எந்த இடத்துலையும் வராது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து சண்டை வைக்க வந்தாங்க பல பேர் இல்லையா? நம்ம ஊர்ல எல்லாம் நாங்க இத்தனை வருஷம் ஜெயில இருந்தோம், என்ன காரியம் செஞ்சுட்டு போனாங்கிறது வேற. அப்ப ஜிஹாது செஞ்சுட்டு போனோம், நாங்கெல்லாம் அல்லாஹ்வுக்காக ஜிஹாது செஞ்சோம், எங்களுடைய உயிரை கொடுத்தோம், வாழ்க்கை கொடுத்தோம். நமக்கு அதுல கவலை இல்லாமல் இல்லை, நமக்கு கவலை இல்லாமல் இல்லை. ஒரு முஜாஹித் என்று வரக்கூடியவருடைய மனோநிலை அடிப்படையில் அவருடைய நான் என்கிற அகம்பாவத்தை அழித்தல் தான். காலித் ரலியல்லாஹு தஆலா தீனுக்கு எவ்வளவு மகத்தான சேவை செய்து கொடுத்த பெருந்தகை. அவரிடத்திலே வந்து ஒருத்தர் சொல்றாரு, நேற்றுக்கு ஜெனரலா இருந்தீங்க, இன்னைக்கு சாதாரண சிப்பாயாக இருக்கிறீங்களேன்னும் போது அவர் சொன்னார்கள், நேற்றும் நான் அல்லாஹ்வுக்காக யுத்தம் செய்தேன், இன்றைக்கும் நான் அல்லாஹ்வுக்காக யுத்தம் செய்கிறேன், என்னுடைய போக்கில் எந்த வித்தியாசமும் இல்லை. அதுதாங்க அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம். அடுத்து 2 வருஷத்துல எர்முக் யுத்தத்துக்கு தயாராகும் போது அபு உபைதா ரலியல்லாஹு தஆலாவுக்கு தெரிஞ்சிருது இவர் தான் சிறந்த படை தளபதின்னு. அதனால அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் தளபதியா இருக்கலாம், ஆனா நீங்க முன்னின்ற இந்த யுத்தத்தை உங்களுடைய தீர்மானத்திற்கு இதை நடத்துங்க. அந்த தீர்மானம் கிடைத்த பிறகு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு அவருடைய சிந்தனை சிறகடிச்சு பிறகு அவருக்கு என்ன திறமை இருந்துச்சுன்னா, எந்த சூழ்நிலையையும் தனக்கு சார்பாக ஆக்கிக்கிற திறமை அவருக்கு இருந்துச்சு.
அதனால அவர் உடனடியா என்ன பண்றாரு, இதுவரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்த வழக்கம் எப்படின்னா, படை 5 பிரிவா இருக்கும். நடுவுல ஒரு படை இருக்கும், வலது பக்கம் ஒரு படை இருக்கும், இடது பக்கம் ஒரு படை இருக்கும், முன்னால ஒரு படை இருக்கும், பின்னால ஒரு படை இருக்கும். 5 படை, இதுக்கு 5 படைன்னு பேரு. இப்படித்தான் சண்டை போடுவாங்க அரபு நாட்டுல. இதை மாத்தினார். இதை மாத்தி என்ன பண்ணாருன்னா 600 பேர்களை தனித்தனி படைகளாக பிரிவுகளாக பிரிச்சார். 600 பேர். இப்ப 24,000 பேர் 5ஆ இருக்கிறதுக்கும் 600 பேரா தனியா இருக்கும்போது ஒரு டீம் ஒர்க் ஈஸியா வரும் இல்லையா? அதனால 600 பேரை பிடிச்சு 600 ஒவ்வொரு 600 பேருக்கு ஒரு தலைவரை நியமிச்சு அவர்களை தனித்தனி படைகளாக குழுக்களாக பங்கேற்குமாறு ஏற்பாடு செய்தார். 6 நாள் இந்த எர்மூக் யுத்தம் நடந்துச்சு. உலக வரலாற்றை அதிசயத்தில் ஆழ்த்திய செய்தி. சகோதரர்களே, நாம் எப்படி இந்த உலகத்தில் நமது ஈமானிய ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறோம்னு பாருங்க. 2,40,000 பேர் பயப்படல. 2,40,000 பேர் வல்லரசுகளை எதிர்கொள்கிறோம் என்று அவர்கள் பயப்படல. அல்லாஹ்வுக்காக நாம் போராடுகிறோம், அந்த உறுதியில் அவர்கள் நின்றார். முதல் நாள் சண்டை நடக்குது. முதல் நாள் முஸ்லிம்களுக்கு லேசான பாதிப்பு ஏற்படுது, அதை விட அதிகமான பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுது. காலித் ரலியல்லாஹு தஆலா அவங்க தாக்குதலை கொஞ்சம் அளவாக வச்சுக்கிறாங்க. முதல் நாள் ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. வரலாற்றில் முதல் நாள் ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. 636 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த யுத்தம் தொடங்குற ஃபர்ஸ்ட் நாள், எதிரிகள்ல ஒரு படைக்கு பொறுப்பாளராக இருந்த ஜார்ஜ் தியோடர் அப்படிங்கிற படை தளபதி முஸ்லீம் ஆயிட்டார். வரலாறு ஆச்சரியப்படுது, இது எப்படிங்க நடந்துச்சு? எதிரி படைகளுடைய தளபதிகள்ல ஒருத்தராக இருந்த ஜார்ஜ் தியோடர், அவங்க அப்பா பேரு தியோடர், அவர் பேரு ஜார்ஜ். ஜார்ஜ் தியோடர் முஸ்லீம் ஆயிட்டாரு, முஸ்லிம்களோட வந்து சேர்ந்துக்கிட்டார். அன்னைக்கு நடந்த சண்டையில அவர் முஸ்லிம்கள் சார்பாக போட்டியிட்டார், ஷஹீதா போயிட்டார். அன்னைக்கு ஒரே நாள், வந்த நாளிலே ஷஹீதாகிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. காலையில் வருகிற போது அவர் பைசாந்திய படையினுடைய வீரராக வந்தாரு. மாலையில் மௌத்தாகிற போது முஸ்லிம்களின் வீரராக ஷஹீதானார். அது அன்னைக்கு நடந்துச்சு. 2 நாள் சண்டை நடந்துச்சு, 3 நாள் சண்டை நடந்துச்சு. 2,40,000 பேரால இந்த 36,000 பேரை ஒன்னும் செய்ய முடியல. 4வது நாள் காலை எதிரி படைகளுடைய ரோம படைகளுடைய தளபதியாக இருந்த ஃபாஹான் ஒரு ஆள் அனுப்புறாரு, தூது அனுப்புறாரு. 3 நாள் நாம அமைதியா இருப்போமா, 3 நாள் நாம் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்வோமா என்று கேட்டு தூது அனுப்புகிறார். வரலாறு படிங்க சகோதரர், நம்ம இளைஞர்கள் வரலாறு படிக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள்னு தெரியும். ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய படையினுடைய சக்கரவர்த்தி புதிதாக உருவாகி இருக்கிற இஸ்லாமிய படையினுடைய தளபதிக்கு அவர் என்ன கோரிக்கை வைக்கிறாரு? 3 நாள் சண்டை நிறுத்திக்கலாமா அப்படின்னு அவன் கோரிக்கை வைக்கிறான். அப்போது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நஹ்னு முஸ்தஅஜிலூன் லிஇன்ஹாஇ அமலினா ஹாதா, இந்த வேலையை சீக்கிரம் நாங்க முடிக்கணும். காலித் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு பதில் சொல்றாங்க, இந்த வேலையை நாங்க சீக்கிரம் முடிக்கணும், அதனால தாமதப்படுத்த முடியாது. 3 நாள் யுத்தத்தை நிறுத்தலாம் என்று அவர் கேட்கிறார், இதை நாங்க சீக்கிரமா முடிச்சாகிறோம்னு இவர் பதில் சொல்றாருன்னா, அப்ப இவருடைய மனோ உறுதி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு யோசிச்சுப்பார். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அப்படி சொன்னாங்க. 5வது நாள் சண்டை நடந்தது. 6வது நாள் சண்டை நடந்தது. எதிரிகள் படைத்தளபதிகள் அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டார்கள். எர்மூக் யுத்தத்தில் முஸ்லிம்கள் ஜெயித்தார்கள். முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சேதம் 450 பேர் முஸ்லிம்கள் தரப்பில் ஷஹீதானார்கள். பல ஆயிரக்கணக்கான ரோமர்கள் கொலை செய்யப்பட்டார். லிரார் என்கிற ஒரே சஹாபி அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் 39 பேரை கொலை செய்திருக்கிறார். லிரார் என்கிற ஒரு சஹாபி 39 பேர். ஒரு பெண்மணி அவங்க கூடாரத்தில் இருந்த கம்பை கலட்டி அடித்து 4 எதிரிகளை தாக்கி முடித்திருக்கிறார். வரலாறு அப்படி காட்டுகிறது. எர்மூக் யுத்தத்தில் முஸ்லிம்கள் ஜெயிச்சாங்க. மொத்த சிரியாவும் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தது. அப்படி முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் வந்ததுதான் சிரியா. அந்த நேரத்துல ரோம சக்கரவர்த்தியாக இருந்த ஹெர்கல் சிரியாவின் எல்லையில் நின்று கொண்டு, சலாமுன் அலைக்கியா சூரியா, சிரியாவே நான் விடைபெறுகிறேன் என்று விடை பெற்றார் என்பதை வரலாறு எழுதி வைத்திருக்கிறது. ஒரு சித்திரம் போல எழுதி வச்சது.
ஒரு சக்கரவர்த்தி இத்தனை தலைமுறைகளாக இந்த பிராந்தியத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி விடைபெற்று போக வேண்டிய சூழ்நிலையை முஸ்லிம்கள் ஏற்படுத்தினர். அப்படி முஸ்லிம்கள் கையில கிடைச்சதுதான் இந்த சிரியா. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்லி இருந்தாங்க சிரியா நமக்கு வந்துடும். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. சிரியாவுக்கு 2 தடவை அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க. 12வது வயசுல அபூ தாலிப் கூட ஒரு தடவை பயணம் பண்ணாங்க. 2வது 25வது வயசுல ஹதீஜா அம்மாவுடைய வியாபார சரக்குகளை எடுத்துட்டு போய் ஒரு தடவை பயணம் பண்ணாங்க. சிரியாவுக்கு போனதுல ஒரு பரக்கத்து என்னன்னா, அல்லாஹ் சிரியாவை பாக்கியம் பொருந்திய பகுதியாக ஆக்கி இருக்கிறேன்னு சொல்றான். சிரியாவுக்கு போன பரக்கத்து என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரியாவுக்கு போயிட்டு வந்த பிறகுதான் ஹதீஜா அம்மா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஹதீஜா அம்மாவை கல்யாணம் பண்ணோன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாத இருக்கிற சூழ்நிலையில், ஆடு மாடுகளை மேய்த்து ஜீவனத்தை தாட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிரியாவுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு பரக்கத்து ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரியாவை பத்தி நிறைய சொன்னாங்க. ஹதீஸ்ல சிரியாவுக்காக ரசூலுல்லாஹ் துஆ செய்திருக்காங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் எங்கள் சிரியாவுக்காக நீ பரக்கத் செய்வாயா. எங்களுடைய சிரியாவில் ரசூலுல்லாஹ் மதீனால இருக்காங்க. அப்பெல்லாம் சிரியாவை ஜெயிக்கவே கிடையாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, யா அல்லாஹ் எங்களுடைய சிரியாவில் நீ பரக்கத் செய்வாயாக. ஃபீ யமனினா, எங்களுடைய யமனிலே பரக்கத் செய்வாயாகன்னு சிரியா கிடைப்பதற்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. இன்னொரு ஹதீஸ் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வரஅத் உம்மி, என் தாயார் கனவு கண்டிருக்கிறார்கள். சொல்றாங்க, நான் கர்ப்பத்தில் இருக்கிற போது என் தாயார் கனவு கண்டிருக்கிறார்கள். அன்னஹு யஹ்ருஜு மின்ஹா நூர், அவருடைய வயிற்றிலிருந்து ஒரு பேரொளி கிளம்புகிறது. அலாத் மின்ஹா குசூர ஷாம், அது சிரியாவின் கோட்டைகளை வெளிச்சப்படுத்துவதாக கனவு கண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இது. என்னுடைய தாயார் ஒரு கனவு கண்டிருக்காங்க, வயிற்றிலிருந்து ஒரு வெளிச்சம் வெளியே வந்து சிரியாவின் கோட்டைகளை வெளிச்சப்படுத்துவது போல கனவு கண்டாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அது அல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொன்னாங்க. நாமெல்லாம் எப்போதுமே சிரியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கணுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரியாவின் கிழக்கு பகுதியில் இருக்கிற மினாராவின் வழியாக இறங்கி வருவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரியாவின் கிழக்கு பகுதியில் இருக்கிற மினாராவின் வழியாக இறங்கி வருவார்கள்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க, சிரியாவுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுமெனில் அது ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகத்திற்கு நஷ்டமாகும்னு சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு, இதா அஃப்ஸத அஹ்லு ஷாமி ஃபலா கைர ஃபீக்கும், சிறிய மக்கள் சீரழிவார்கள் என்றால் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. வலா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி மன்சூரீன லா யதுர்ருஹும் மன் ஹதரஹும், என் சமூகத்தில் ஒரு சாரார் தொடர்ந்து அல்லாஹ்வால் உதவி செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள். யார் அவர்களுக்கு எந்த மோசடி செய்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. ஹத்தா தக்குமுசா, கியாமத் நாள் வரைக்கும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தி சொன்னாங்க, குழப்பங்கள் அதிகரிக்கிற போது, சண்டைகள் அதிகரிக்கிற போது, இதா வகாத்தில் மலாஹிமு, குழப்பங்கள் அதிகரிக்கிற போது, பாஸல்லாஹு மின் திமஸ்க பாஸன், அல்லாஹ் தமாஸ்கஸிலிருந்து ஒரு படைப்பிரிவை அனுப்புவான். அவர்கள் அரபுகளிலே சிறந்த குதிரைப்படையாக இருப்பார்கள், சிறந்த ஆயுதங்களை வைத்திருப்பார்கள். அவர்களை கொண்டு அல்லாஹ் இந்த தீனை வளப்படுத்துவான், வலுப்படுத்துவான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால சிரியாங்கிற ஊர்ல நடக்கிற அந்த சிரியா வரலாற்றில் நம்மை உற்சாகப்படுத்துற பல செய்திகள் இருக்கு. என்னதான் நாம பல பல வழிகளில் துயரத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளானாலும், அநீதிக்கு ஆளானாலும், நாம நீதியின் பக்கம் நிற்போம் என்றால் அல்லாஹ் உதவி செய்வான். அந்த உதவி சிரியாவின் திசையிலிருந்து வரும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல். அந்த உதவினா அது இந்த உலகத்துல கிடைக்கிற வெளிப்படையான உதவி. அந்த வெற்றி, வெளிப்படையான வெற்றி சிரியாவிலிருந்து கிடைக்கும். ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிரியாவில் இறங்குவார்கள்னு சொன்னாங்க. இதெல்லாம் நாம சிரியாவை நோக்கி ஒரு கவனத்தை வைத்திருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டுகிற செய்திகள். நாம துஆ செய்வோம், சிரியாவிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதான் அல்லாஹ் அதை நன்மைக்கு காரணமாக ஆக்கியல் புரிவார். ஒரு அரசாங்கம் போய் இன்னும் ஒரு தெளிவில்லாத ஒரு குழப்பமான சூழ்நிலை அங்கே இருக்கிறது. 50 ஆண்டு காலம் சர்வாதிகாரத்தின் பிடியிலே சிக்கி இருந்த அந்த மக்கள் வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் வாழ்ந்த மக்கள், அந்த நாட்டு மக்களிலே 97% பேர் வறுமையில் இருக்கிறார்கள். இப்ப வெளிநாட்டுக்கு ஓடி போனானே பஷர் அல் அசத் 200 டன் தங்கத்தோட ஓடி போயிட்டான். 200 டன் தங்கத்தோட இந்த நாட்டை விட்டு ஓடி போயிருக்கான். அந்த நாட்டு மக்கள் 90% மேல் வறுமையில் இருக்கிறார், ஓடி போய். இத்தகைய அக்கிரமக்காரர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா அல்லாஹ் அவனை ஓட வச்சுட்டானே.
இவ்வளவு காசு இருந்தும் அல்லாஹ் ஓட வச்சுட்டா, எங்க இருக்கிறான்னு தெரியாத அளவுக்கு அல்லாஹ் ஓட வச்சுட்டான். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருவான். அவர்கள் நீதியின் பக்கம் இருந்தால், நேர்மையின் பக்கம் இருந்தால், அவர்களுடைய துணிவை அவர்கள் விட்டு தராமல் இருந்தால், அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையிலே அவர்கள் உறுதியோடு இருந்தால், மார்க்கத்தை கடைபிடிப்பதில் அவர்கள் உறுதியோடு இருந்தால், நிச்சயம் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தருவான். சிறிய மக்களுக்கு அல்லாஹ் ஒரு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் தர வேண்டும். அது உலகம் முழுக்க எதிரொலிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று துஆ செய்து நிறைகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.